சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுன்ற கதையா? செம்மன் திருடனுக்கு சிறப்பான சேற்றினாலான மரியாதை. பாடி லாங்குவேஜை பார்த்தீங்களா? பிரசிட்ட பேசும்பொழுது என்ன பண்ணாரு? நான் தலைப்புச் செய்தி அப்புறம் தரேன். இவ்வளோதான் நான் கொடுத்தது தான் தலைப்புச் செய்தி. இதெல்லாம் வந்து நான் ஸ்பாட்டில் போய் பேசிக்கிறேன். ஓகே, வரட்டா அப்படின்னு பொன்முடி அவர்களுக்கு நடந்தது. அது இன்னொரு வட்டாரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினரே வந்து வெயிட் பண்ணி ஒரு வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு காரை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி கார்லேயே உட்காந்து திமிரா பேசுகிறான்னு சேர்த்து வரை அறிஞ்சிருக்காங்க. ஏங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு தாமதம் இருக்கலாம். ஒரு பப்ளிக்காக ஒர்க் பண்ணிட்டு அமைச்சர்கள் மேலே இந்த நடந்ததெல்லாம் வந்து பண்ணிருக்கக்கூடாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக அதிகாரிகள் மேலெல்லாம் சேரும் எல்லா. அதுதாங்க, இவங்க கூட சேர்ந்தா எல்லாருக்குமே விழப்போகுது. சரி, நீ வந்து ஒரு காலத்தில் அவங்கள பார்த்து ஓசின்னு சொன்னல. எப்போ சொன்னார்? என்ன சொன்னார்? என் பஸ்ஸில் வந்து ஓசின்னு சொல்லையா? ஆமாம், அந்த லிப்ஸ்டிக் பஸ் இருக்குல்ல, ஸ்டாலின் முட்டை லிப்ஸ்டிக் பஸ். அதையெல்லாம் மனசில் வச்சு தான் இன்றைக்கி கேட்குறாங்க மக்கள். இவ்வளோ பிரச்சனை நடந்த திருவண்ணாமலையில் 7 உயிர்கள் போயிருக்கு. அன்பில் மகேஷ் கேக் வெட்டிக்கிட்டு இருக்காரு, பர்த்டே கேக். இதே வேறு ஒரு ஆட்சியில் இது நடந்திருந்தால் என்ன பேசியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள், மீடியா என்ன பேசியிருக்கு. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஆட்சியிலாக இருந்தாலும் சரி, மக்களோட குறைகளை புரிஞ்சுக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணு காஞ்சிருந்தது அப்படின்னா மண்ணை டூட்டி வந்து வீசுவாங்க. ஆனால் இப்போ ஃபுல்லாக சேராக தான் இருக்குது. மக்கள் அதிருப்தியை சேற்றை எரிந்து வீசும் விதமாக வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது நியாயமா, இல்லை வந்து அதிமுகவினரே கும்பலில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா? மக்கள் நிஜமாவே திமுகவின் இந்த வெள்ளம் வந்த இந்த விஷயங்களை வந்து இந்த பாதிப்பை அவங்க கையாண்ட விதத்தில் வந்து ஒரு அதிருப்தியில் கோவத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத கிஷோர் கே சாமியினர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பதற்கு சேற்றில் விளையாடிய சிறுவர் போல இருக்கும் இவர்தான் அமைச்சர் பொன்முடி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபுல்லாக அவர் மேலே வெள்ளை சட்டை மேலே சேர்த்து ஆரம்பிச்சு சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சுன்ற கதையா? இவங்க வந்துட்டு காரில் உட்காந்துக்கிட்டே திமிரா அவர் பேசினார்ன்றதான் குற்றச்சாட்டு. அதுதான் நான் மறுக்கிறேன். காரை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி கார்ல இருந்தே பேசினார்னு. அவர் கார்லேருந்தே உட்காந்து அவருடைய பாடி லாங்குவேஜே அப்படி தாங்க. நீங்கள் அவருடைய மற்ற சமயத்துலலாம் அவர் வந்து கட்சி தொண்டர்கள்ட்ட பேசும்பொழுதோ இல்லை பொதுமக்கள்கிட்ட பேசும்பொழுதோ நீங்கள் பாருங்களேன், ஒரு அரகன் டோன் இருக்கும். அது வந்து இயல்பு, அவருடைய இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுவார். அதுதான், அந்த உரிமையை நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம்னா, மக்களுக்கு உன்னுடைய கடமையை ஆற்றியதற்கு அப்புறம் உன்னுடைய உரிமையை எடுத்துக்கொள்ளலாம். நீ மக்களுக்கு உன்னுடைய கடமையை ஆற்றாமல் அப்பவும் அதே மாதிரி எகத்தலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களே உச்சபட்ச கடுப்பில் இருக்காங்க. என்ன நிவாரண பணிகள் ஒன்றுமே முடுக்கி விடப்படலை. அங்கே மக்கள் வந்து 2 நாட்களாக தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். வீடு உடைமைகள் எல்லாம் இழந்துட்டு வந்திருக்காங்க. உங்ககிட்ட முறையிட வராங்க, உன்னுடைய கார் வருது அப்படின்ற நிலையில் நீ காரை விட்டு கூட இறங்க மாட்டா, அதே எகத்தாளோட நீ பேசுவே அப்படின்னாக்க அதனால தான் அவங்க சேர்த்து விட்டு அடிச்சிருக்காங்க. செம்மன் திருடனுக்கு சிறப்பான சேற்றினாலான மரியாதை வழங்கப்பட்டது அப்படின்ற முறையில் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான். ஆனால் இதில் சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இருக்கா மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா மக்களுடைய ஆற்றாமையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், மாநிலம் முழுவதும் இதான் நிலைமை இவங்களுக்கு. இவருடைய ஒவ்வொரு அமைச்சரும் அந்தந்த தொகுதிக்கு செல்லும் பொழுது இது அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே இது நடந்திருக்கு, விழுப்புரத்திலேயே அவருடைய இடத்துலேயே இது நடந்திருக்கு அப்படின்ற நிலையில் இதுதான் ஒவ்வொரு அமைச்சருக்கும் நடக்கப் போகின்ற விஷயம். ஒரு இடத்திலும் இது மாதிரி தான் மக்கள் வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த நிர்வாகம் முழுவதுமாக ஸ்தம்பித்து விட்டது அப்படின்றத தான் வந்து இது வெளிப்படுத்துது. நீங்கள் ஒன்றும் இல்லை, கடலூர் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இன்னும் போய் கிருஷ்ணகிரி வரைக்கும், திருவண்ணாமலை இந்த பக்கம் திருவண்ணாமலை, அந்த பக்கம் கிருஷ்ணகிரி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தமாக பாதிப்பு. அதுவும் எந்த அளவுக்கு பாதிப்புனா வரலாறு காணாத பாதிப்புகள். கிருஷ்ணகிரியில் நீங்கள் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பெய்யாத மழை பெஞ்சிருக்கு அப்படின்ற நிலையில் எதையுமே இந்த அரசாங்கம் செய்யலைன்றது தான் கோவம். வெறும் வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறேன் அப்படின்றதான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு முதலமைச்சரோட பாடி லாங்குவேஜை பார்த்தீங்களா? பிரசிட்ட பேசும்பொழுது என்ன பண்ணார்? தலைப்புச் செய்தி அப்புறம் தரேன். இவ்வளோதான் நான் கொடுத்தது தான் தலைப்புச் செய்தி. இதெல்லாம் வந்து நான் ஸ்பாட்டில் போய் பேசிக்கிறேன். ஓகே, வரட்டா அப்படின்னு. இதுதான் ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய வேலையை. துரிதமாக வேலையை பார்க்கணும், நேரம் செலவழிக்க வீணழிக்காம. அப்புறம் ஏங்க மக்கள் ரோட்டில் வந்து நிற்க போகிறாங்க? நீங்கள் அந்த சென்னை திருச்சி அந்த நேஷ்னல் ஹைவே முற்றிலுமாக வந்து இட் வாஸ் பிளாக்ட். ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பல மணி நேரம் நின்று கொண்டிருக்கின்றன. கடலூர்லேயும் அதே நிலைமை தான். அப்போது கடலூரில் மட்டும் இல்லை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அந்த பெல்ட் ஃபுல்லாக, திண்டிவனம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, இப்படி பல இடங்களில் பல மாவட்டங்கள், நான் சொல்கிறது வந்து ஒரு 5-6 மாவட்டங்கள்லே வந்து ஸ்தம்பித்து போயிருக்கு. வரலாறு காணாத மழை.
வரலாறு காணாத வெள்ளம், வெள்ளம், இயற்கை பேரிடர் இதெல்லாம் வந்து தடுக்க முடியாத விஷயங்கள். இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு சொல்லிட்டு வரப்போகிறதில்ல. சரியா? இது வந்து இயற்கை பேரிடர். அதனால தான் அது இயற்கை பேரிடர்னு சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம உருவாக்கி இருக்கின்ற செயற்கை பேரிடரான இந்த திமுக ஆட்சி, இந்த விடியா திமுக ஆட்சி என்ன செய்தது அப்படின்றதான் கேள்வி. எதையுமே செய்யலை. உங்களோட ஸ்டேட்மெண்ட்டே ஆனால் கொஞ்சம் கான்ட்ரடிக்டிவாக இருக்குது. ஏன்னா 30 வருஷத்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு மழையும் பார்த்ததில்ல, இயற்கை சீற்றத்தையும் 300 ஆண்டுகள் காணாத மழையை கிருஷ்ணகிரி சந்தித்திருக்கிறது. சரியா? இருக்கிறப்போ கேள்வி என்னன்னா, அரசாங்கம் ஏன் துரிதமாக செயல்படலைன்றது தான் கேள்வி. இல்லை, அமைச்சர் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. முதல்வரே விழுப்புரத்தில் தான் வந்து களம் கொண்டுட்டு இருக்காரு. எப்போ போனார்? சென்னைக்கு மட்டும் அப்பனும் மகனும் மாற்றி மாற்றி கால் சென்டரில் வந்துட்டு ஹலோன்னு பேசியிருந்தாங்களே, இவங்க போனாங்களா ஏதாவது ஒரு இடத்துக்கு? ஏன் வந்து இதுக்கு விதர்மன்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவ்வளோ வரும், இந்த பிரச்சனை வரும்னு ஏன் சொல்லலை? அவர் பேசிஸில் சென்னையில் இங்கே மையம் கொண்டிருக்கிறது, அங்கேயும் மையம் கொண்டிருக்கிறது, இங்கிருந்து இங்கே கடந்து விடும் புயல், இப்படிலாம் சொல்ல முடிஞ்ச இவங்களால் ஏன் வந்து ஒரு லேண்ட்ஃபாலே ஏற்பட்டிருக்கு இல்லையா? இந்த தமிழ்நாடு வெதர்மேன் போன்றவர்கள் முற்றிலுமா நம்மளுக்காக அந்த சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்து அதை பற்றி ஏன் யாருமே கணிக்கலை? இவங்க சென்னையை தாண்டி சிந்திக்கலை. மற்ற இடங்களாகவே இவங்க மதிக்கலை. மதிச்சிருந்தால் இவங்க முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருப்பார்கள். எதிர்பார்க்கலங்க. அப்படிதான் இதை வந்து யாருமே எதிர்பார்த்து இயற்கை பேரிடரை உட்காந்துருக்க மாட்டாங்க. இயற்கை பேரிடர்ன்றது அது இட் கேன் ஹேப்பன். சரியா? நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே கணிக்க முடியாது. ஆனால் இது நடக்க போகுதுன்றதை எச்சரிக்கையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமலே இருக்கீங்க. இந்த எச்சரிக்கை என்பது சென்னை அளவில் மட்டும்தான் இருந்திருக்கு. அதற்கப்புறம் நடக்கலை. இங்கேருந்து இது வந்து கடந்து அந்த 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 புயலானது கடந்து அது பெருமழையாக உள்ளே போகுது அப்படின்னும் பொழுது இதை பற்றி யாருமே கண்டுக்கல. இப்போ ஏன் கண்டுக்கலைன்றதான் கேள்வி. சென்னையை கடந்து உங்களால் சிந்திக்க முடியாதா? குளத்தூர் எம்எல்ஏ அவர், சேப்பாக்கம் எம்எல்ஏ இவர், இன்றதை கடந்து இவர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு முதலமைச்சர், அவர் துணை முதலமைச்சர் அப்படின்ற எண்ணமே வராதா? இது இங்கே மட்டும் இல்லை. சில மாதங்களுக்கு முன்னர் ராமநாதபுரத்தில் மழை, மதுரையில் மழை, கோவையில் மழை, இவங்க யாருமே போகலை. பெருமழை. கோவையில் பார்த்தீங்கன்னாக்கா 5 மணி நேரம் 6 மணி நேரம் மழைக்கே பார்த்தீங்கன்னா கோவையை தத்தளிச்சுது, போகலை. அடுத்த நாள் காலையில் யார் அனுப்புகிறாங்க? அதை துறை அமைச்சர் அப்படின்னு செந்தில் பாலாஜி அனுப்புகிறாங்க. அதை மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அப்படின்னு செந்தில் பாலாஜி அனுப்புகிறாங்க. இல்லை, அவருக்கு தெரியல கால நிலவரம். அவர் போய் அப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சென்னையை தாண்டி போக மாட்டாங்க. அவங்க கலந்தறியாது. அங்கே போகலன்றீங்க, அங்கே போனால் எப்படிங்க ஒரே இடத்துல 2 பேர் இருக்க முடியும்? புரியல எனக்கு. ஐ மீன் ஒரே நேரத்தில் எப்படி 2 இடத்துக்கும் போக முடியும்? எந்த 2 இடம் போலங்கிறீங்க? எந்த 2 இடம்? இல்லை, கோவைக்கு போல. அவர் கோவையில் மழை வந்தது. கோவையில் மழை வந்தபோது மதுரையில் வந்ததா? அடுத்த நாள் தான் வந்தது. கோவைக்கு நீ போகல, மதுரைக்கு நீ போகலை. போன வருஷம் திருநெல்வேலியில் வரலாறு காணாத மழை, எட்டி பார்க்கல நீ அந்த பக்கம். நீங்கள் இப்போ கடந்த ஒரு 2 வாரமாகவே நான் பார்த்துருக்கேன் மழை இந்த மாதிரி. சென்னையில் நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. ஒன்று களத்தில் இருந்தால் களத்தில் ஏன் இருக்கிறாரு? அவர் தலைமைச் செயலத்தில் இருந்து அதிகாரிகளை வந்து வேலை வாங்கணுங்கிறீங்க. கண்ட்ரோல் ரூம் போனாலும் உங்களுக்கு பிரச்சனை. நான் கேட்குறேன், ஒரு தலைமை எப்படி தான் வந்து இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை வேலை செய்யணும்? தலைமைச் செயலகத்தில் நியாயமாக பேசுகிறேன். சரி, தலைமைச் செயலகம் நான் நியாயமாகவே கேட்குறேன். தலைமைச் செயலகத்தில் அமர்ந்து முதலமைச்சர் இதையெல்லாம் கண்காணித்தாரா? கண்காணித்திருந்தால் எப்படி சாத்தனூர் அணையிலிருந்து 1,78,000 கனஅடி 1,68,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கும்? இந்த நேரத்தில் தான் எல்லாருமே 2.25 மணி நேரத்துக்கு நீங்கள் 2.25 மணிக்கு நீங்கள் திறந்துருக்கீங்க. வினாடிக்கு 1,68,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. திறந்திருக்க கூடாதுன்றீங்களா? திறந்திருக்க கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்ல மக்கள்கிட்ட. நீங்கள் நாங்கள் வந்து 5 அறிக்கைகளை வெளியிட்டோம், எச்சரிக்கை அறிக்கைகளை வெளியிட்டோம்ன்றீங்க. கடைசி அறிக்கை எப்போ வந்திருக்குனாக்கா 2:45 திறந்து விட்டுட்டு அதுக்கு 15 நிமிடத்திற்கு அப்புறம் எச்சரிக்கையை விட்டுருக்கீங்க. நள்ளிரவு 2:45க்கு யார் முழிச்சிக்கிட்டு இருப்பான் முதல்ல? இல்லை, இப்போது இந்த நீங்கள் பேச வரும்போது தான் நேற்று எல்லாருமே சமூக வலைதளங்களில் இது வருஷம் நடக்கிறது தான். அதுவும் குறிப்பாக வந்து திமுக ஆட்சியில் வந்து நினைவுபடுத்திட்டே இருக்காங்க. 2016 மறக்க முடியுமா அப்படின்னு. 15, 16 2த்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது டிசம்பர் டைமில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக 15 செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டது. செம்பரம்பாக்கம் ஆத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா. சரி, நீ இப்போ என்ன சாத்தனூர் சாத்தானா? இல்லை ரைமிங்காக கேட்கல நான். என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செட் பண்ணி நீங்கள் அது பெஞ்ச் மார்க்கை கடந்து போயிட்டீங்களா? நீங்கள் அதை கடந்து போயிட்டீங்க. 4 மாவட்டங்கள் இங்கே அடிச்சுட்டு போயிருக்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, சென்னை மீது அத்தனை பார்வையும் இருந்தது, இந்த மாவட்டங்கள் மீது எந்த பார்வையும் இல்லையே. எதற்காக நீங்கள் திறந்து விட்டீர்கள் அப்படின்றதும் சொல்ல முடியலையே உங்களால். 30,000 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டீங்க.
அப்படி தான் வந்துட்டு இருக்க போகிறதுன்னு சொன்னீங்க. 1,60,000 1,68,000 அப்படின்றது ஒரு 2 மணி நேரத்துலலாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எப்போ இன்க்ரீஸ் பண்ணீங்க? ஏன் இன்க்ரீஸ் பண்ணீங்க? எப்படி நீங்கள் முன்னெச்சரிக்கை அறிக்கையை விடாமல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, நாங்கள் 5 வார்னிங் எச்சரிக்கை விட்டோம் அப்படின்னு. எப்போ 2:45 மணி நைட்டு நீங்கள் திறந்து விட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் விடுவீங்களா? யாரும் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த அறிக்கையை பார்க்குறதுக்கு? எந்த மீடியா கேரி பண்ணிச்சு அந்த நியூஸை? சரி, மீடியா கேரி பண்ணாலும் எந்த எலக்ட்ரிசிட்டி அங்கே இருந்தது? மின்சாரம் இருந்ததா? ஃபோன் கனெக்ஷன் இருந்ததா? தகவல் போய் சேரலங்கிறீங்க. எதுவுமே இல்லை. பட் நீட் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. இல்லைன்னா திறந்து விட்டு தான் ஆகணும், திறந்து விட்டு தான் ஆகணுன்றதுல யாரும் மறுத்து பேசலை. என்னுடைய கேள்வி, இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, இதை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்றதான் கேள்வி. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த மக்கள் அதை ஏற்றுக்கல. குறை இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி வந்து கேள்வி குறை மட்டுமே இருக்குது, குறை மட்டுமே இருக்குது. திருவண்ணாமலையில் 7 பேர் புதையுண்டு போயிருக்காங்க. ஆமாம். நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எந்த மீடியா அது கவர் பண்ணிச்சு? 18 மணி நேரம், கிட்டத்தட்ட 18லேருந்து 20 மணி நேரம் அவர்களுக்கு நிவாரணம் கூட ஒழுங்காக போய் சேரலைன்றது மக்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, இந்த வாட்டி மீடியா கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னங்க நேரடி நான் கேட்குறேன், அந்த போர்வெல்ல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சுல, ஆமாம், அதை எப்படி கவர் பண்ணாங்க? அதுவும் பாருங்கள், நீங்கள் கான்ட்ராடிக்ட் பண்ணுறீங்க. போர்வெல்ல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை ஃபுல்லாக வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக சென்சேஷனலைஸ் பண்ணி அதுவே நியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் இதற்கு முன்னர் பேசியிருக்கீங்க. நீங்கள் நியூஸ் அதை நீங்கள் நியூஸ் ஆக்கினீங்க, சரியா? அது அவங்க தனியார் போர்வெல், அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கவனக்குறைவினால் ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இல்லையா? அது அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கவனக்குறைவினால் அவங்களுடைய பண்ணையில் நடந்த சம்பவம், சரியா? அதற்கே நீங்கள் அவ்வளோ பண்ணீங்க, 4 நாள் வச்சு ஒப்பாரி வச்சிங்க. நம்முடைய கேள்வி, இங்கே இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. அப்போ அந்த இயற்கை பேரிடர் நடந்திருக்கு அப்படின்னா உடனே நிவாரணத்துக்கு போயிருக்கணும்ல. அங்கே நிவாரணத்துக்கு அமைச்சர்கள்லேருந்து மொத்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 அமைச்சர், 7-8 அமைச்சர்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. எங்கே சொல்கிறீங்க? ஓ, நீங்கள் பழைய சம்பவத்தை? நான் பழைய திருவண்ணாமலைக்கு ஏவாவேலு எப்போ வந்தார்? 18 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தார். எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையை விட்டதுக்கு அப்புறம் வந்தார். அதுக்கு முன்னாடி ஏன் வரல? அங்கே அந்த குழந்தை மாட்டி சிக்கி 4 மணி நேரத்துலலாம் வந்து நிவாரண பணி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மொத்தமாக வந்து அந்த குழந்தையோட ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க 4 நாள். இங்கே 18 மணி நேரம் ஆகியும் எந்த நிவாரணமும் வரலைன்றது மக்களுடைய குற்றச்சாட்டு. இதை ஏன் மீடியா கண்டுகொள்ளலை? ஜெயலலிதா அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா இல்லைங்க, இது கேளுங்க. நான் ஒரு விஷயம் நியாயமாக சொல்கிறேன். அதை என்னோட வாதம் சரியில்லைன்னா நீங்கள் சொல்லுங்க, ஏற்றுக்கிறேன். அவங்க வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை, அதையும் நாங்கள் வந்து கண்டிருக்கோம். சுனாமியும் இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது, அதுவும் அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு. அப்புறம் அவங்க இல்லாதப்போ கொரோனா தொற்று எல்லாமே நடந்துச்சு இல்லையா? ஸோ எல்லாமே அதிமுக ஆட்சியில் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு, அதை ஹேண்டில் பண்ணாங்க. வில் ஹேவ் டு கிவ் இட் டு தம். அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி திருவண்ணாமலையெல்லாம் இந்த மாதிரி மனுஷர் லேண்ட்ஸ்லைட்லாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கல்லுலாம் அப்படியே பாறைகள்லாம் சம்பவம் நடந்துருச்சு. சரி, நிவாரணத்துக்கு போகணுமா வேணாமா? சின்ன ஒரு தாமதம் ஆயிடுச்சு. அதுதாங்க சின்ன தாமதம். எப்படி சொல்கிறீங்க 18 மணி நேரம்ன்றது சின்ன தாமதமா? இதையே அதிமுக அரசில் நடந்திருந்தால் இந்த மீடியாக்கள் எப்படி குதிச்சிருப்பாங்க? இதை வச்சு ஒரு அட்டைப்படம் போட்டு அந்த குழந்தைய ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி அழகாக இது பண்ணி அப்படியே ரொம்ப சோகத்தில் இருக்கா மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? இதை ஏன் அதிமுக செய்யவில்லைன்னு கேட்காதீங்க, ஏன் அதை அரசியல் செய்யவில்லைன்னு கேட்காதீங்க, இந்த அரசாங்கம் ஏன் செயல்படவில்லைன்னு கேளுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் வந்து இதுக்கு போயிருக்காரு, இது விழுப்புரம் போயிருக்காரு. அங்கே போனது அவர் ஒரு நியூஸ் போடலைங்க, உடனே போயிட்டாரா? நடந்த உடனே? இல்லை, திண்டிவனம், விழுப்புரம் முதலமைச்சருக்கு முன்னாடியே அவர் போயிட்டார். ஆனால் செய்தியில் போய் தேடினீங்கன்னா அந்த வீடியோ நான் அனுப்புகிறேன், அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்கள், தெரியட்டும். செய்தியில் போய் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே எதிர்க்கட்சி தலைவருடைய அறிக்கைகள் இல்லை, நான் பார்த்தேன், பேட்டி இல்லை. நான் அனுப்புறேன் உங்களுக்கு பாருங்க, ட்ரெண்டிங்கில் எதுலையுமே வரல. ஏன் வரல? அது காரணம் அதிமுக ஐடி விங். அது எப்படி ஏங்க ஐடி விங்குக்கும் மீடியாவில் வராதுக்கும் என்னங்க சம்மந்தம்? மீடியாவில் ஏன் வரலன்னு நான் கேட்குறேன். ஐடி விங்கில் நாங்கள் கேரி பண்ணுறோம், அது வேறு விஷயம். நாங்கன்னா அதிமுக ஐடி விங் கேரி பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். நான் கேட்குறது மீடியாவுடைய அவங்களுடைய இதில் போய் எடுத்து பாருங்கள். எதுலேயுமே எதிர்க்கட்சி தலைவருடைய பேட்டிகள் அவர் இந்த களத்திலிருந்து பேசியிருக்காரு. இது எதுவுமே வரல. ஏன் வரல? யாரை மறைக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? எதை மறைப்பதற்காக இதெல்லாம் செய்கிறீங்க? யாரை காப்பாற்றுவதற்காக இதெல்லாம் செய்கிறீங்க?
அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால தான் பாதி பிரச்சனை மீடியாவிடமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுனால தான் முதலமைச்சர் இங்கே எதுவுமே பிரச்சனை இல்லை நாட்டில் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு போயிட்டார். ஒன்று அப்படி இருக்கணும், அதாவது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டத்துக்கு போகணும். இல்லை அதான் மீடியா நம்ம கையில் இருக்க, யார் நம்மளை என்ன பண்ண முடியுன்ற இருமாப்பு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இந்த நேரத்தில் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க களத்தில் போயிட்டு எவ்வளோ பேர் களத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள விட்டுருங்க. நான் அவங்கள பற்றி பேசலைங்க. நான் மீடியான்னு பேசுகிறது இந்த ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு செட் பண்ணுறாங்களே, நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களே, நான் அவங்கள தான் பேசுகிறேன். களப்பணியாளர்களாக இருக்கக்கூடிய மீடியா ஆட்களை நான் பேசலை, சரியா? அவங்கள பயன்படுத்துகிறாங்க. நான் கேட்குறது இங்கே நரேட்டிவ் செட் பண்ணுறான்ல, இவனை நான் கேட்குறேன் கேள்வி. அவன் போய் ரிப்போர்ட் எடுத்து அமிச்சாலும் இவங்க பப்ளிஷ் பண்ணுறது இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமா? பாரம்பட்சமாக நடந்துக்கிறாங்க. ஆமாம், பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது. அப்போ அவங்கள தான் நான் கேள்வி கேட்குறேன். இந்த கார்த்திகை செல்வன்களையும் இந்த கார்த்திகேயன்களையும் இவங்கள தான் நான் கேள்வி கேட்குறேன். இந்த சுகிதாக்களையும் இவங்கள தான் நான் கேள்வி கேட்குறேன். ஸோ இப்போ குணசேகரன்லாம் நல்லவர் தான் இல்லையா? குணசேகரன் சன்னில் இருக்காருங்க. அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் அவர் செயல்பட்டாகணும். அவர் வெளியே இருந்தால் கூட சன் இடேன்னு தான் பேசி ஆகணுங்கிறீங்க. அவர் சன் தான், அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. நான் கேட்குறது இவங்களெல்லாம். வரவணை செந்திலையும் குணசேகரன் அவரையும் நான் போய் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தே ஆர் வித் டிஎம்கே, அந்த கட்சி அந்த சேனலே டிஎம்கேவோடது. நான் கேட்குறது இங்கே நியூஸ் 18 இருக்குல்ல, கார்த்திகை செல்வன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், என்ன பிடிங்கிட்டு இருந்தான். இவன் அப்போ புதிய தலைமுறையில் இருந்தான். எப்போ இந்த போர்வெல் பிரச்சனை நடந்த பொழுது எவ்வளோ சவுண்டு விட்டான் 4 நாட்களுக்கு. இந்த கார்த்திகேயன் எங்கே பிடிங்கிட்டு இருக்கான். இப்போ கம்மிங் பேக் டு விழுப்புரம் இன்சிடெண்ட், அதாவது பொன்முடி அவர்களுக்கு நடந்தது. அது இன்னொரு வட்டாரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினரே வந்து வெயிட் பண்ணி ஒரு வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு காரை விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி கார்லேயே உட்காந்து திமிரா பேசுகிறான்னு சேர்த்து வரை அறிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு தாமதம் இருக்கலாம். ஒரு பப்ளிக்காக ஒர்க் பண்ணிட்டு அமைச்சர்கள் மேலே நடந்ததெல்லாம் வந்து பண்ணிருக்கக்கூடாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக அதிகாரிகள் மேலெல்லாம் சேரு விழுந்துச்சு எல்லாம். அதுதாங்க, இவங்க கூட சேர்ந்தா எல்லாருக்குமே விழப்போகுது. இது நீங்கள் மக்களுடைய ஆதங்கத்தையே புரிஞ்சிக்கல, அவங்களுடைய ஆத்திரத்தையும் புரிஞ்சிக்கல. சரி, நீ வந்து ஒரு காலத்தில் அவங்கள பார்த்து ஓசின்னு சொன்னல. எப்போ சொன்னார், என்ன சொன்னார் அவர்? பஸ்ஸில் வந்து ஓசின்னு சொல்லையா? ஆமாம், அந்த லிப்ஸ்டிக் பஸ் இருக்குல்ல, ஸ்டாலின் முட்டை லிப்ஸ்டிக் பஸ்ஸு, பிங்க் கலர் லிப்ஸ்டிக் பஸ்ஸு, அந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸுக்கு சொல்லலையா அவர்? அதையெல்லாம் மனசில் வச்சு தான் இன்றைக்கி கேட்குறாங்க மக்கள். உன்னையும் தேர்வு செஞ்சு அமிச்சு, உதவாக்கிற மகனையும் தேர்வு செஞ்சு அமிச்சு, அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? நமத்து போன பிரெட் பாக்கெட் தான் கிடச்சிருக்கு. அதிமுகவினர் அதான் கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போய். அதிமுகவினர் எதிர்கட்சியில் இருக்காங்க. நீங்கள் ஆளுங்க, உங்களை ஆளை வச்சு என்ன பிரயோஜனம்ன்றதான் கேள்வி. அமைச்சராக இருந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்றதான் கேள்வி. தாவேகாவினர் தான் வந்து எல்லாருமே எதிர்கட்சின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா களத்தில் ஃபுல்லாக வந்து இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. யார் எதிர்கட்சின்றது இங்கே கேள்வி கிடையாது. இல்லை, நீங்கள் பிரெட் பாக்கெட்டை பற்றி எடுத்து பிரெட் பாக்கெட் இருந்தாலும் நமத்து போன பிரெட் பாக்கெட் கொடுத்துக்க அவன் ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. ஆட்சியாளராக நீ என்ன பண்ணன்றதான் கேள்வி. அதுக்கு பதிலே காணமே. சரி, மக்கள்லாம் கொந்தளிப்பில் இருக்காங்க. ஸோ இது வந்து மீதி இருக்கிற இந்த 1 ஆண்டில் இந்த மாதிரி நடக்கிறப்பெல்லாம் எப்போல்லாம் அவங்களோட கோவத்தை காட்டணுமோ அப்போல்லாம் இந்த மாதிரி பல வாட்டி அமைச்சர்களுக்கோ இல்லை வந்து தமிழகம் முழுவதும் இதுதான் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற வரவேற்பு தான். இதுதான் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற வரவேற்பு தமிழ்நாடு முழுக்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி செய்ய முடியுமா மீதி இருக்க நேரத்தில் அவங்களால? 3 வருஷத்துலேயே ஒன்றும் கேட்டாதவங்க 1.5 வருஷத்தில் கேட்டுட போகிறாங்களா? இவங்களுக்கு அந்த டிஎன்ஏவே இல்லையே. பிரச்சனை இருக்குன்ற ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வந்தால் தானே அதை சரி செய்யலான்ற எண்ணம் வரும். பிரச்சனையே இல்லைன்ற ஒரு மனப்பான்மை இருக்கவங்கள்ட்ட போய் நீ எப்படி சரி செய்யணும்னு சொல்வீங்க? இவ்வளோ பிரச்சனை நடந்த திருவண்ணாமலையில் 7 உயிர்கள் போயிருக்கு. அன்பில் மகேஷ் கேக் வெட்டிக்கிட்டு இருக்காரு, பர்த்டே கேக். வேறு நாளே கிடைக்கலையா உனக்கு? பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அதை வெளியிடுறாரு வீடியோ. அதையும் போடுங்க, தெரியட்டும், உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே வேற ஒரு ஆட்சியில் இது நடந்திருந்தால் என்ன பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. மீடியா என்ன பேசியிருக்கும்? இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அவர் கல்யாணத்துக்கு போய் அவர் 2 நாட்களுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போன அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு இவங்க உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? அவர் காலத்தில் முதலமைச்சருக்கு முன்னாடியே போயிட்டார். இப்போ பதில் நான் கேட்குறது, ஒரு அமைச்சராக வந்துட்டு உன்னோட அன்பில் மகேஷ் எதுக்கு கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது? வேறு நாளே கிடைக்கலையா? தவிர்த்துருக்கணுங்கிறீங்க? இல்லை, அட்லீஸ்ட் 4 சவருக்குள்ள பண்ணிட்டு போயேன். உங்களுக்கு ஈவு இறக்கம் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது. அது கொண்டாடி தொலையேன் 4 சவத்துக்குள்ள. அது எதுக்கு வீடியோ எடுத்து போட்டு மக்களை வெறுப்பேற்றுற? இன்னும் இதான் என்னுடைய கேள்வி.
சரி, உங்க ஆதங்கம், கேள்வி எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கீங்க. மக்களோட கோவம் தனிதா. இத பார்த்த ஆட்சியாளர்கள் திருந்துறாங்களா? மீதி இருக்க வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாரி பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இன்னும் பல சேற்றை வாரி எரியிற மாரி சம்பளங்கள்லாம் வந்து தவிர்ப்பாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.